ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராத்தில் செகண்ட் பேப்பர் நம்ம வந்து பார்க்க போகிறோம்ப்பா. பாஷா விக்யான் பிரவேஷோட எஸ்ஏ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். भाषा की परिभाषा देखते हुए उसकी प्रवृत्तियों और विशेषताओं का विवेचन कीजिएன்றாங்க. அப்போது லாங்குவேஜோட டெஃபினேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்கப்பா. அதோட பிரவீத்தியாங்கன்னா வந்து பார்த்தோன்னா இயல்புகள் மற்றும் சிறப்புகள் வந்து एक्सप्लेन பண்ண சொல்கிறாங்க. भाषा की प्रवृत्तिगत विशेषताओं का उल्लेख करते हुए भाषा की एक सर्वसम्मत परिभाषा प्रस्तुत कीजिए. அப்போது மொழியோட வந்து பார்த்தீங்கன்னா இயல்பான தன்மைகள் மற்றும் அதோட சிறப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுவதன் மூலம் அனைவராலும் சர்வசம்மத்னா வந்து பார்த்தீங்கன்னா அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த மொழியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. பாஷா கே ஸ்வரூப் ஓர் अर्थ का विवेचन करते हुए उसकी परिभाषा दीजिए. அந்த மொழியோட ஸ்வரூப்னா வந்து பார்த்தீங்கன்னா வடிவம், அதோட மீனிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. प्रस्तावना इंट्रोडक्शन मुन्नुரை. मनुष्य की विशेषताओं में भाषा भी एक है. அப்போது மனிதனோட சிறப்பில் ஒன்று தான்ன்றாங்க மொழின்றாங்க. மனுஷன் சாமாஜிக் பிராணியே, மனிதன் வந்து பார்த்தோன்னா சமூகத்தில் வாழும் ஒரு உயிரினன்றாங்க. समाज के बिना वह कभी सुखमय जीवन अपना नहीं सकता है. சமூகம் இல்லாமல் வந்து பார்த்தா அவங்களால சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாதுன்றாங்க. பாஷா இ மனுஷங்கோ ஏக் தூசரே சே சோடதா ஹே. மொழி தான் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை ஒருவருக்கு ஒருவர் வந்து இணைக்குதுன்றாங்கப்பா. பாவனோங்கி ஆதான் பிரதான் பாஷா மாத்திர சே சம்பவ் ஹே. நம்மளோட உணர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா பரிமாற்று கொள்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மொழியின் மூலமாக மட்டும்தான் பாசிபிள்ன்றாங்க. பாஷா से ही मनुष्य अपने विचारों को व्यक्त कर सकता है. மொழி மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தங்களுடைய எண்ணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த முடியுன்றாங்க. பாஷா से ही समाज बनता है. மொழி மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சமூகமே வந்து பார்த்தீங்கன்னா தோன்றியதுன்றாங்கப்பா. समाज से संस्कृत सभ्यता आदि विकसित होते हैं. அந்த சொசைட்டியிலிருந்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சர்ப்பா, சன்ஸ்கிருத்னா கல்ச்சர், நாகரிகம் போன்ற வளர்ச்சியே வந்து வந்ததுன்றாங்க. மனுஷன் கி ஜீவன் மே பாஷா கா பிரமுख स्थान है. மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்குதுன்றாங்க. பாஷானா மொழிப்பா, லாங்குவேஜ். பாஷா மனுஷன் கி விச்சாரோं की अभिव्यक्ति और आत्म अभिव्यक्ति का साधन है. மொழி வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய எண்ணங்களும் சரி அவங்களுடைய தனிப்பட்ட உணர்வுகளையும் சரி வெளிப்படுத்துவதும் வந்து கருவின்றாங்கப்பா. பாஷா के माध्यम से ही मनुष्य अपने विचारों को प्रकट कर पाता है. மொழி மூலமாக தான் வந்து பார்த்தா மனிதர்கள் தங்களோட எண்ணத்தை வந்து வெளிப்படுத்த முடியுன்றாங்க. உஸ்கி பாவனாओं और अनुभवों को बहने देता है. அந்த மொழியின் மூலமாக தான் வந்து பார்த்தா அவங்களுடைய உணர்வுகள் மற்றும் அனுபவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த முடியுன்றாங்க. एक दूसरे से संपर्क में रहता है. மொழி மூலமாக தான் அவங்க ஒருவருக்கு ஒருவர் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண முடியுன்றாங்க. इंकित भाषा, लिखित भाषा आदि भाषा के प्रमुख अंग मनुष्यों की विचारों तथा भावनाओं को रूप देखते हैं. இங்கித் பாஷானா சைகை மொழிப்பா, லிக்கித் பாஷானா வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிற மொழி. இந்த ரெண்டு மொழியோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய வந்து எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த ரெண்டு மொழியோட நோக்கன்றாங்க. भाषा शब्द की व्युत्पत्ति संस्कृत के भाषा தாது से हुई है. इसका अर्थ व्यक्तवाणी. இந்த பாஷான்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வியூபத்தினா வந்து தோற்றம்ப்பா. அப்போ அந்த பாஷான்ற வார்த்தை வந்து எப்படி தோன்றி இருக்குங்கன்னா சன்ஸ்கிருத் கே பாஷா, சமஸ்கிருத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஷ் என்ற வேர்ச்சொல்லில் இருந்தால் இந்த பாஷாவே வந்ததுன்றாங்க. இஸ்கா அர்த்தே, இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா व्यक्तवाणी. व्यक्तवाणीனா வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தும் பேச்சுன்றாங்க. வாணினா பேச்சுப்பா. भाषा की परिभाषा, लैंग्वेजोட डेफिनेशन பார்க்கலாங்களா. भाषा की परिभाषा दुनिया की सुप्रसिद्ध भाषा विद से अनेक रूप से बताया गया है. அப்போது இந்த மொழியோட டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஃபேமஸான அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையாக வந்து சொல்லிக்கிறாங்க. உண்மையே से कुछ प्रमुख परिभाषाओं को देखेंगे. அதில் சில இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாங்களாம். भाषा का प्रयोग एक समाज में होता है. மொழி வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் எப்படி வந்து யூஸ் ஆகுதுன்னு நம்ம வந்து பார்க்கலாங்களா. பாஷா சமாஜ் கா ஏக் பிரமுக் அங்கே. இந்த மொழி வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அங்கமாக இருக்குதுன்றாங்க. சமாஜ் உஸ் ஜூன்ட் கோ कहते हैं जहाँ के लोग एक ही रीति रिवाज और विचार के होते हैं. ரிதி ரிவாஜ்னா வந்து பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள்ப்பா. அப்போது ஏகி ரிதி ரிவாஜ்னா ஒரே பழக்க வழக்கங்கள் மற்றும் சிந்தனைகள் கொண்ட, ஜூன்ட்னா மக்கள் கூட்டம், சமூகன்றாங்க. इस समाज को बांधने वाली प्रमुख कड़ी है भाषा.
இந்த சமூகத்தை வந்து பார்த்தோன்னா இணைக்கிற அந்த முக்கியமான பிணைப்பு தான் மொழின்றாங்க. பாஷா கே பினா கிசி பி சமாஜ் மே ஏக்தா அசம் ஏ. மொழி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வந்து ஒற்றுமையை வந்து ஏற்படுத்த முடியாதுன்றாங்க. சம்பவம்னா பாசிபிள் பாம், அசம்பவம்னா இம்பாசிபிள். தமிழ் போல்னே வாலி பீகாரி சமஜ் நெய் செகேங்கே. அப்போ தமிழ் மொழியில் பேசுகிற மக்கள் வந்து பார்த்தோன்னா பீகார் மாநிலத்தில் சேர்ந்தவங்க அவங்களால வந்து பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்றாங்க. பீகார் மே ஜாக்கர் தமிழ் போல்னே சே வஹாங் கே லோக் உசே சமஜ் நெய் பாயேங்கே. நம்ம பீகார் போனாலும் அங்கே நம்ம தமிழ் பேசினாலும் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து புரியாதுன்றாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லாங்குவேஜோட டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. இதில் भाषा का प्रयोग भावों विचारों तथा इच्छाओं पर आधारित होता है. மொழி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் வந்து விருப்பங்கள் அடிப்படையாக கொண்டதுன்றாங்க. பாஷா का प्रयोग निसंदेह भावों विचारों तथा इच्छाओं की अभिव्यक्ति के लिए किया जाता है. மொழி வந்து பார்த்தீங்கன்னா நிசந்தேக்னா சந்தேகிடமின்றி நம்மளோட உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் விருப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பட உதவுகிறதுன்றாங்கப்பா. மனுஷன் பாஷா செய்யி அப்படி பாவனோங்கோ பஹனே தேத்தாஹே. மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொழியின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உணர்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றங்கிட்ட வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஏக் ஓர் ஏக் மீல்னேசி தோ ஓத்தாஹே. ஒன்று மற்றும் ஒன்று சேர்ந்தால் இரண்டுன்றாங்க. பகவான் கி பிராப்தி பக்தி சே சம்பவ் ஏ. கடவுள் வந்து நம்ம எப்படி பெற முடியும்னா பக்தி மூலமாக நம்மளால் பெற முடியுன்றாங்க. ஏக் விசாரோங்கே நமோனஹேன்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனையின் எடுத்துக்காட்டுன்றாங்க. பாரிஷ் மே மன் மஹகனே லக்தாயே. மழை பெய்யறனால நம்மளோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குதுன்றாங்க. சுந்தர் ஃபுல் மன் கோ மோயித் கர்த்தாஹே. அழகான பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசை வந்து பார்த்தீங்கன்னா கவருதுன்றாங்க. ஏக் பாவோங்கி அபிவக்தியே. இதுதான் உணர்வுகளோட வெளிப்பாடுன்றாங்க. பாஷா जीभ मुख और नाम से उच्चरित ध्वनियों का समूह है. மொழி வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்னா நாக்குப்பா, நாக்கு வாய் மற்றும் வந்து பார்த்தா அந்த மூக்கின் மூலமாக உச்சரிக்கப்படும் அந்த ஒளி தான்ன்றாங்க பாஷான்றாங்க. பாஷா மனுஷ சமாஜ்மே பாயே ஜானே வாலி ஏக் அத்புத் பாத்தேன்றாங்க. இந்த மொழி வந்து பார்த்தீங்கன்னா மனித சமுதாயத்தில் இருக்கும் ஒரு அற்புதமான விஷயன்றாங்க. பசு பக்ஷி பி துவானியா நிகால்தி ஹேன். அனிமல்ஸ் மற்றும் பறவைகள்லாம் வந்து பார்த்தா அதோட வந்து பார்த்தா ஒளியை வந்து வெளிப்படுத்துதுப்பா. லேக்கின் மனுஷன் சமான் உண்மை விசாரம் ததா பாவம் கா ஆதான் பிரதான் நெய் ஓத்தாயே. பறவைகள் மற்றும் வந்து விலங்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் போல வந்து பார்த்தா எண்ணங்கள் மற்றும் வந்து பார்த்தா உணர்வுகள் வந்து பார்த்தா பரிமாற்றம் கொள்ள முடியாதுன்றாங்க. பாஷா மனுஷன் கேலியே வர்தானியே. மொழி வந்து பார்த்தா மனிதர்கள் கிடைத்த ஒரு வரன்றாங்க. மனுஷன் अपने संपूर्ण मुख तथा नाक के सहारे जिन ध्वनियों को निकलता है उसे பாஷா பனி ஹேன்றாங்க. மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாய் நாக்கு மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூக்கின் உதவியால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உச்சரிக்கிறாங்களா அந்த ஒலி அதுதான் பாஷான்றாங்க. பாஷா ததா வியாக்கரன். மொழி மற்றும் கிராமர்ப்பா. பாஷா கே அப்னி நியம் ஓதேஹேன். ஒவ்வொரு மொழிக்கும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு விதிமுறைகள் வந்து இருக்குதுன்றாங்க. பாஷாக்கே நியம் வியாக்கரன் சே மாலும் பட்டாஹே. அந்த மொழியின் விதிமுறைகள் வந்து பார்த்தா நம்ம இலக்கணம் மூலமாக வந்து பார்த்தா தெரிஞ்சுக்க முடியுன்றாங்க. व्याकरण भाषा को शुद्ध रूप से बोलने तथा लिखने में लोगों की मदद करता है. இந்த கிராமர் வந்து பார்த்தா மொழியை வந்து பார்த்தா சரியாக பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் வந்து பார்த்தா உதவியாக இருக்குதுன்றாங்க. व्याकरण के बिना भाषा का शुद्ध प्रयोग असम है. கிராமர் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மொழியை வந்து நம்மளால் சரியாக வந்து பார்த்தா யூஸ் பண்ண முடியாதுன்றாங்க. व्याकरण ही भाषा को सही रूप प्रदान करता है. கிராமர் மூலமாக தான் நம்மளால் வந்து பார்த்தா ஒரு மொழியை வந்து சரியாக பயன்படுத்த முடியுன்றாங்கப்பா. பாஷாக ஆத துவானி. அந்த மொழியோட அடிப்படை எதுன்னு வந்து பார்த்தா சவுண்டு தான்றாங்கப்பா. துவானி பாஷாக ஆதரே. அந்த மொழியோட அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டுன்றாங்க. ताली बजाना चुटकी बजाना आदि को हम भाषा नहीं मानेंगे. ताली बजाना வந்து பார்த்தா கை தட்டுறதுப்பா. சுட்கி பஜானா வந்து பார்த்தா இந்த விரலில் சொடுக்கு போடுறாங்களே அதெல்லாம் வந்து பார்த்தா மொழி ஆகாதுன்றாங்க. विभिन्न वाद्यों यंत्रों से निकलने वाली दुवानियां भी भाषा नहीं मानी जाती है. வெவ்வேறு இசைக்கருவியிலிருந்து வெளிவரும் அந்த ஓசை வந்து நம்மளால் வந்து மொழியாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க. மனுஷங்கே முக்ஸே நிகழ்னே வாலே திவானியங்கூ அம் பாஷா மாந்தேயன். மனிதனோட வாயிலிருந்து வர அந்த சவுண்டு தான் நம்ம என்னன்றோம் பாஷான்றாங்க. இசி காரணசே பாரத் மே அநேக் பாஷாயும் போலி ஜாத்தேயன். இந்த காரணத்தினால் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா பல மக்கள் வந்து பார்த்தோன்னா பல்வேறு மொழி வந்து பேசுகிறாங்கன்றாங்க.
பாஷா பரம்பராகத்தேன்றாங்க. மொழி வந்து பார்த்தீங்கன்னா மரபு வழியா வந்ததுன்றாங்க. ஏக் பூர்ண ரூப் से வந்து சாமாஜிக் இது முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வந்து இருக்குதுன்றாங்கப்பா. ஏக் சமாஜ் में पाया जाता है இச்சமூகத்தில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுகிறதுன்றாங்கப்பா. प्रत्येक व्यक्ति को भाषा का ज्ञान का अर्जन करना पड़ता है. பிரத்யேக் பக்தின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொழியோட அறிவை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்ள வேண்டும்ன்றாங்க. ज्ञान अर्जन से कोई भी किसी भाषा में अपना विचार व्यक्त करता हैன்றாங்க. அப்போது ஒரு மொழியை நம்ம வந்து கற்றுக்கின பிறகு வந்து பார்த்தோன்னா எந்த மனிதனும் சரி அந்த மொழியின் மூலமாக வந்து அவங்களோட கருத்துக்கள் வந்து பார்த்தோன்னா வெளிப்படுத்த முடியுன்றாங்க. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா லாங்குவேஜோட டெஃபினேஷன் அதோட சிறப்புகள்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம்ப்பா. வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.